வெல்கம் பேக் டு சேனல். அச்சினோஸா டைரக்ஷனில் நம்ம தளபதிஜியோட ஆக்டிங்கில் ரெடியான ஜனநாயகன் திரைப்படத்தோட சென்சார் கேஸ் இஷ்யூ இப்போ கோர்ட்டில் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த இஷ்யூ இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ ரீசெண்டாக அந்த கோர்ட் கேஸ் ஹியரிங்லையுமே தீர்ப்பு நமக்கு சாதகமாக அமையல. நமக்கு சாதகமாக அமைய வேண்டியது, பட் ஆனால் எப்படி நமக்கு எதிராகவே திரும்பிச்சுன்றது இன்னுமே தெரியல. ஸோ நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த படம் மறுபடியும் என்ன டேட்டில் வெளியே வரும், படத்தோடைய ப்ரொடக்ஷன் டீம் என்ன மாதிரி பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் நிறைய கேள்விக்குறியாக இருந்துச்சு. இந்த படத்தோட நியூ ரிலீஸ் டேட்டாக February 12 அப்படின்னா 13th இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோடைய 20 மினிட்ஸ்க்கான சீக்வன்ஸ் எல்லாமே கட் பண்ணி மறுபடியும் ரீசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸை யாரும் நம்ப வேண்டாம். ஏன்னா கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு. கேஸ் வித்ட்ரா கூட பண்ணல. அப்படி இருக்கப்போ ப்ரொடக்ஷன் டீம் எப்படியும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கே வாய்ப்பே இல்லை. ஸோ யாரும் நம்ப வேண்டாம். 20 மினிட்ஸ்க்கான சீன்ஸுமே கட் பண்ணி மறுபடியும் ரீசன்ஸ் இருக்கும் அனுப்பல. அண்ட் இந்த ஜனநாயகன் படனால நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் டேட்டை இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமலே வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீக் வருது அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது இந்த வீக் மண்டே அப்படின்னா டியூஸ்டே தான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. என்ன காரணம்னா எனி டைம் ஜனநாயகன் இஷ்யூ சால்வ் ஆகலாம், எனி டைம் ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ மற்ற தமிழ்நாடு ப்ரொடியூசர்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ அதனால தான் அவங்களோட படத்தை எல்லாமே ரிலீஸ் பண்ணாமல் டேட்க்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்காமலே வச்சுருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இவங்க இஷ்யூஸ்லாம் எப்போ சார்ட் அவுட் பண்ண போகிறாங்கன்றது இன்னும் நியூஸ் கிளியராக தெரியல. பட் என்ன பண்ண போகிறாங்கன்னா மேக்ஸிமம் February மந்த்லேயே ரிலீஸ் பண்ண தான் பிளான் பண்ணுறாங்களாம். Feb 12 அப்படின்னா Feb 13 ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி அந்த டேட்டில் கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த படம் கோர்ட்டில் கேஸ் அதெல்லாம் கேன்சல் பண்ணி மறுபடியும் அவங்க ரீசன்ஸர் அப்ளை பண்ணி அவங்க சொல்கிற கட்ஸ்லாம் கட் பண்ணி ஸோ கட் பண்ணுவாங்களா அப்படின்றதும் தெரியல. எதுவும் நம்மளால் கிளியராக சொல்ல முடியல. பார்ப்போம். எனி டைம் கேபின் சைட்லேருந்து ஆஃபிஷியல் நோட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் இந்த படம் February 12, 13 ரிலீஸ் ஆகணும் வரைக்கும் எல்லாமே நியூஸ் வரும். ஆனால் அது யாரும் என்னாலையும் நம்ப முடியல. அதனால் நீங்களும் நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம பொறுத்து பார்க்கலாம். Feb 12, Feb 13 வேறு சொல்லி நம்மளை உசுப்பேற்றி விட்றாங்க. ஆனால் அந்த டேட்டில் வருமானது தெரியல. எனக்கு ஒரு பக்கம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் ரீசென்ஸாக கூட பண்ணல, அப்படியே படத்தை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த வீக் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குள்ள இதுக்கான ஒரு தெளிவான அனௌன்ஸ்மெண்ட் கேவிஎன்ஸ் இருந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அவங்க அனௌன்ஸ் பண்ணதும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ஜனநாயகன் படத்தோட கேஸ் இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் படத்தோட 20 மினிட்ஸ்க்கான சீக்வன்ஸை உண்மையிலேயே அப்படி கட் பண்ணால் நல்லா இருக்குமா? அது ரிலீஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்? ஸோ அதை எல்லாமே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.